Hey guys, welcome to my channel Tech Ladder. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆவரேஜ் ஆஃப் டூ நம்பர்ஸை எப்படி ஜாவா கோடில் கால்குலேட் பண்ணலான்னு தான். ஃபஸ்ட்டு உங்களோட எக்லிப்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிரியேட் அ நியூ கிளாஸ். நான் வந்து நேம் வந்து ஆவரேஜ் இன் தமிழ்னு கொடுத்துக்கிறேன். அந்த மெயின் மெத்தடுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆன் ஃபினிஷ். கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஆவரேஜ் நார்மலாக எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது ஒரு ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி அதை வந்து டிவைடட் பை 2 கொடுப்போம். இது 3 நம்பர்னா டிவைடட் பை 3, 4 நம்பர்னா டிவைட் பை 4, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு நம்பருக்கும் ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்டு ஏ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போகிற ஆவரேஜ் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வரணும்னு இல்லை. லைக் அது ஒரு டெசிமல் பாயிண்ட்லேயும் வரலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய பேருக்கு ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள்னு கிரியேட் பண்ணிக்கலாம். டபுள் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள். டபுள் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பருக்கு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டு வேரியபிள் ரெண்டு நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இப்போது அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் ஆவரேஜ் கண்டுபிடிக்க. அந்த ஆட் பண்ணதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிள் வேணும். அதுவும் நம்ம எல்லாமே டபுள்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம். டபுள் சம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அதுக்கு டபுள் ஆவரேஜ் எப்படின்னு ஒரு மொத்தம் இப்போ 4 வேரியபிள் நமக்கு தேவையானதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போது நமக்கு இன்புட் வேணும். அதாவது இந்த ஆட் பண்ணுறதுக்கான நம்பர்ஸ் வேணும். அந்த நம்பர்ஸை வந்து நம்ம வந்து ஸ்கேனர் கிளாஸ் மூலமா யூசர்ட் வந்து இன்புட்டாகவே வாங்கிக்கலாம். அதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் கிரியேட் பண்ணிங்க. யூட்டில் பேக்கேஜ்லேருந்து ஸ்கேனுங்கிற வேரியபிள் வச்சு நாங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். நியூ ஸ்கேனர் system.in. இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம இன்புட் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பரை வாங்கலாம். இந்த வாங்கின ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம வந்து ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு scan.next டபுள் கொடுங்க. இது வந்து அந்த டபுள் நம்பரை வந்து ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ பியோட வேரியபிள்லையும் நம்ம செகண்ட் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ட்ரி பண்ணிட்டு செகண்ட் நம்பர் வாங்கிக்கலாம். அது வந்து பிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ ரெண்டு நம்பர் நம்ம யூசர்ட் வந்து வாங்கிட்டோம். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு அந்த ஆட் பண்ண வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம சம்ங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணிடலாம். அப்போது சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஆடட் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் சம்ங்கிற வேரியபிளில். நம்ம ஃபைனலாக நமக்கு தேவையானது ஆவரேஜ் தான். ஆவரேஜ் ஈக்குவல் டு எப்படி நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிப்போம்? சம் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுவோம். இப்போது சம்ங்கிற ஆட் பண்ண வேல்யூ வந்து சம்ங்கிற வேரியபிள் இருக்குது. அப்போ அந்த சம் டிவைடட் பை 2. அவ்வளோதான். இவ்வளோ தான் நமக்கு ஆவரேஜ் கிடச்சிருச்சு. இப்போ இது கரெக்டாக செக் பண்ணிக்க ஒரு சிசோ ஸ்டேட்மெண்ட் போட்டு அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் பண்ணால் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்ம வந்து ஒரு டெசிமலில் வர மாதிரி பார்க்கலாம். 333 கொடுக்கலாம். செகண்ட் நம்பர் வந்து 568 கொடுக்கலாம். இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 450.5. எக்ஸாக்டாக கரெக்டாக தான் இருக்குது. வேணா செக் பண்ணி பார்த்துங்க உங்கள் கால்குலேட்டரில். தட்ஸ் இட். தேங்க்யூ.